அவ அப்படி பண்ணுவான்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆமா, பாட்டி கிட்ட சொல்லலாமா? இல்ல, வேண்டாம் வேண்டாம். ஏன், என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு அனன்யா? என்னாச்சு சனானா? என்னாச்சு? உட்காருங்க. என்னாச்சு? விளையாட தானே போனீங்க ரெண்டு பேரும்? என்னாச்சு? ஒண்ணும் ஆல. நான் கீழே விளையாட போகும்போது ஒரு ஃப்ரெண்ட் என்கிட்ட ரொம்ப ரூடா இருந்தா. அவள்தான் பெஸ்ட்னு எப்பவுமே சொல்றா. அச்சச்சோ. அவ என்ன புள்ளி பண்றா, எனக்கு அது பிடிக்கல. அச்சச்சோ, என்ன புள்ளி பண்றா? அதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா? என்ன புள்ளி பண்றா அவ? நான் தான் வந்து பெஸ்ட், உனக்கு இதுமே தெரியாது, நான் தான் உன்னை விட நல்லா விளையாடுவேன், உனக்கு விளையாடவே தெரியாது. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணலாமா எங்கேயாவது? நம்ம எப்பயுமே யார் என்ன சொன்னாலும் தைரியமா இருக்கணும். புள்ளி பண்றது, பாடி ஷேம் பண்றது, இதுக்கெல்லாம் கவலையே படக்கூடாது, தெரியுமா? இப்ப இதுல இது புதுசே இல்ல. இந்த பாடி ஷேம் பண்றது, புள்ளி பண்றது எல்லாம் அந்த காலத்திலே இருந்து இருக்கு. எந்த காலம்? பிள்ளையார் காலத்திலே இருந்து இருக்கு. பிள்ளையார் காலமா? பிள்ளையாரையே ஒருத்தன் புள்ளி பண்ணான்னா பாத்துக்கோங்களேன். காட் பிள்ளையாருக்கா? ஆமா, காட் பிள்ளையாரு. அவர் வந்து என்னெல்லாம் சாப்பிடுவாரு உங்களுக்கு தெரியும்ல? பிள்ளையாருக்கு நம்ம நிறைய கொழுக்கட்டை என்ன கொடுப்போம், அப்புறம் லட்டு, பழம் எல்லாம் கொடுப்போம்ல. நிறைய சாப்பிட்டுட்டு அவர் எப்படி இருக்கும்? அவரோட தொப்பை பிக்கா இருக்கும். பிக்கா இப்படி தொப்பைய வச்சுட்டு நடக்கும்போது நம்ம ஒல்லியா இருக்கிறவங்க நடக்கிறதுக்கும் குண்டா இருக்கிறவங்க நடக்கிறதுக்கும் வித்தியாசத்துல இப்படி இப்படி நடந்து வருவார் ஒரு நாள். உங்களுக்கு எல்லாம் மூன் காடு தெரியும்ல? மூன் காடு எப்படி அழகா இருப்பாருல்ல, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும்ல. அவர் என்ன பண்றாரு? மூன் காடு வந்துனே இருக்காரு. இவர் இப்படி பிள்ளையார் இப்படி இப்படி வராரு. வந்த உடனே அவன் என்ன பண்றான்? சீக்கிரம் பிள்ளையார பார்த்துட்டு, மூன் காடு இருக்கான்ல, பிள்ளையார பார்த்துட்டு சிரிக்கிறான். பிள்ளையார் என்ன பண்ணாரு? ஏன் என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஐயா, எப்படி இருக்க பாரு, தொப்பை தொந்தி, அதோட இவ்வளோட்டு ஒரு எலி வேற உனக்கு கூட, ஒரு ஃப்ரெண்டு வேற உனக்கு, எலி ஃப்ரெண்டு. நாங்கெல்லாம் எப்படி இருக்கோம் பாரு, சூப்பரா அழகா இருக்கோம் பாரு. எல்லாரும் எங்களை பாப்பாங்களா உன்னை பாப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? யார் சொல்றது அப்படின்னு? மூன் காடு சொல்றான். மூன் காடு இப்படி என்ன பண்றான்? பாடி ஷேம் பண்றான், புள்ளி பண்றான். ஆனா பிள்ளையார் அதை பத்தி கவலையே படல. பிள்ளையார் எவ்வளோ பெஸ்ட், அவரையே ஒருத்தன் புள்ளி பண்றான்னா பாத்துக்கோ. அப்ப இவர் என்ன பண்றாரு தெரியுமா? பொதுவா இந்த உலகத்துல ஒருத்தவங்க அழகா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம அழகா ஒரு ட்ரெஸ் போட்டு போனா கூட என்ன நினைப்போம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐ அழகா இருக்கே அப்படி சொல்லணும் தானே நினைப்போம். அப்போ ஒருத்தன் அழகா இருந்தாலும் அவன் என்ன நினைப்பான்? தன்னை எல்லாரும் பார்த்துட்டு அப்படி சொல்லணும் தானே நினைப்பான். ஆனா பிள்ளையார் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? நீ அழகா இருக்கேன்னு தானே உனக்கு கர்வம். கர்வம்னா ஈகோ. ஈகோ அவனுக்கு, ஃபுல் ஆஃப் ஈகோ. அவன் தான் பெஸ்ட் இந்த உலகத்திலேயே அப்படின்னு பெரிய. அவன் என்ன சொல்லிட்டாரு பிள்ளையார் தெரியுமா? உன்னை யாராவது பார்த்தா அவங்களுக்கு சங்கடம் வரும், கஷ்டம் வரும்னு சொல்லிட்டாரு. சங்கடம்னா கஷ்டம், கஷ்டம் வரும், அதாவது டிஃபிகல்டிஸ் வரும். You will face difficulties once you see the moon. You may face some difficulties. ஸ்கூல்ல போய் இப்ப யாராவது திட்டுறது, மிஸ் கிட்ட திட்டு வாங்குறது, அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்குறது, எங்கேயாவது சும்மா கால் தடிக்கி விழுறது, அந்த மாதிரி some difficulty or the other you will face. யாரு இந்த நிலாவை பார்த்தாலும் அவங்களுக்கு கஷ்டம் வரும்னு சொல்லிட்டாரு பிள்ளையார். டிப்ரெஸ் ஆகல. இவன் நம்மள பாடி ஷேம் பண்றானே, நம்மள இவன் புள்ளி பண்றானேன்னா டிப்ரெஸ் ஆகல, அழல, ஒண்ணும் பண்ணல. இப்படி சொன்ன உடனே அவனுக்கு என்னாச்சு? எல்லாரும் இப்படி பாக்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நிலா வந்தோடனே போய் பார்ப்போம்ல. இப்படி பார்த்துட்டு வந்தோடனே நம்மளுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் வந்தா நம்ம என்ன செய்வோம்? அவனை நம்ம பார்க்கவே மாட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும்? ஏய், உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கலடா, நீ போயிடுறா எங்கேயாவது அப்படின்னு எல்லாரும் கொத்துறாங்க அவனை. அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? பயந்து போய் கடல் இருக்குல்ல, சமுத்திரம், சீ கடையில போய் ஒழிஞ்சுட்டான். சீ கடையில போய் ஒழிஞ்சுட்டான்னா என்ன ஆகுறது? நீ உனக்கு அப்பாவை கேட்டு பாரு. பௌர்ணமி ஆச்சுன்னா நியூ மூன் டே, ஃபுல் மூன் டே, ரெண்டு டேவும் எப்படி வேவ்ஸ் வரும் தெரியுமா உங்களுக்கு? எப்படி பெருசா வரும் வேவ்ஸ். ஏன் தெரியுமா? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மூன். நம்ம எர்த்தும் மூணும் அந்த ரெண்டுத்தோட அட்ராக்ஷனால எப்படி வரும் வேவ்ஸ்? பெருசா வரும். இப்ப மூணே இல்ல, அதனால வேவ்ஸ் வரல. நிறைய உலகத்துல வந்து எங்கேயும் ராத்திரியில வெளிச்சமே இல்ல. இப்ப மாதிரி அப்பெல்லாம் லைட் எல்லாம் இருக்காது, ராத்திரியில வெளிச்சமே இல்ல. அப்புறம் மூலிகை எல்லாம் வளரவே இல்ல. மூலிகைனா? மூலிகை
அப்படின்னா என்னன்னு கேட்டா மெடிசினல் வேல்யூ இருக்கிற பிளான்ட். இப்போ ஒரு துளசி இருக்குன்னு வச்சுக்கோ, அது மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு பிளான்ட். அந்த மாதிரி காட்டுல நிறைய மூலிகை எல்லாம் வளரும். அதெல்லாம் சந்திரனை பார்த்துதான் நல்லா அழகா வளரும். அதை வச்சு என்ன செய்வாங்க டாக்டர்ஸ் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி மெடிசின்ஸ் தயார் பண்ணுவாங்க, அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப மாதிரி நம்ம அனன்யா அம்மா எல்லாம் நல்ல பெரிய டாக்டர்லாம் அப்பெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த இதுல இருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே இது பண்ணி இலை மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தெல்லாம் இல்லாம இந்த உலகமே கஷ்டப்படுது. எல்லாரும் என்ன பண்றாங்க, மூன் காட் கிட்ட போறாங்க. போயிட்டு மூன் காட் சந்திரனே நீ வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட, நம்ம பிள்ளையார் கிட்ட போய் நீ சாரி கேட்டுக்கோ, என்ன மன்னிச்சிரு பிள்ளையாரேன்னு கேட்டுட்டேன்னா அவர் வந்து உன்னை மன்னிச்சிடுவாரு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்றான், மூணும் பாவம் அவனும் உள்ளேயே உட்காந்துருக்கான்ல. எல்லாரும் நம்மள பிரைஸ் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு நம்மள யாருமே பார்க்கவே மாட்டேங்கிறாங்க போது அவனுக்கு என்னாச்சு, ஆயிட்டான். இப்ப பிள்ளையார் கிட்ட போறான். பிள்ளையாரே என்ன மன்னிச்சிருக்க பிள்ளையாரே அப்படின்றான். உடனே பிள்ளையார் ஹர்ட்டே ஆகல. அதான் சொல்றேன், யாராவது நம்மள புள்ளி பண்ணா நம்ம ஹர்ட்டே ஆகக்கூடாது. நம்ம ஒண்ணு அதுக்கு அப்போசா நிக்கணும். நான் உன்னை விட குறைஞ்சவன் இல்ல. You have one quality, I have one quality. பிரேவா இருக்கணும். நம்ம அதை என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம வந்து பிரேவா எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அவனுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றத பனிஷ் பண்ணணுங்கிறது கூட இல்ல. நம்ம பிரேவா இருக்கணும், ஆனா டிப்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. இவர் என்ன பண்ணிட்டாரு, பிள்ளையார் உடனே அவன் வந்து பிள்ளையாரே என்ன மன்னிச்சிருக்க பிள்ளையாரே நான் தெரியாம பண்ணிட்டேன்னு உடனே மன்னிச்சுட்டாரு. உடனே அதுதான் பிள்ளையார் ஹர்ட் ஆகவே இல்ல. போனா போகுது, ஓகே நீ ஏதோ தெரியாம பண்ணிட்ட, அதனால இனிமே நீ வந்துடலாம், உன்னை பார்த்தா யாருக்கும் ஒண்ணும் ஆகாதுன்ட்டாரு. ஆனா ஒரே ஒரு நாள் மட்டும் உன்னை பார்த்தா மத்தவங்களுக்கு சம் டிஃபிகல்ட்டி வரும். அது என்னைக்கு தெரியுமா, பிள்ளையார் வந்து அமாவாசையான 4வது நாள் சதுர்த்தின்னு பேர் இருக்கு. அன்னைக்குதான் அவர் என்ன பண்ணாரு, உற்பத்தி ஆனாரு. அதனால அன்னைக்கு பாக்குறவங்களுக்கு மட்டும் அமாவாசை ஆயிட்டு, அதாவது நியூ மூன் டே முடிஞ்சிட்டு 4th டே அன்னைக்கு பார்த்தா மட்டும் சந்திரனை பார்த்தாக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வரும். அது கூட நம்ம சம் டிஃபிகல்ட்டிஸ் சதுர்த்தி அன்னைக்கு பார்த்தா இப்ப கூட அது மாதிரி நடக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அன்னைக்கு நம்ம தெரியாம பாத்துட்டோம்னு வச்சுக்கோயேன், நம்ம வந்து உடனே பிள்ளையார வேண்டிட்டு பிள்ளையாரே நான் தெரியாம பாத்துட்டேன் என்ன நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையார்கிட்டயே வேண்டிட்டு கிருஷ்ண பரமாத்மாவோட ஒரு ஸ்டோரி இருக்கு, நான் அப்புறமா அதை சொல்றேன். அந்த ஸ்டோரியை படிச்சோம்னா அந்த டிஃபிகல்ட்டி கூட நமக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் வந்து அவனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டாரு. அவன் ஜாலியா மேல எழுந்து வந்து பிள்ளையாரையும் வேண்டி இது பண்றான். 2 பேரும் ஜாலியா சந்தோஷமா இருக்காங்க. சோ என்ன பண்ணணும், எப்பயுமே யாராவது ஹர்ட் பண்ணினாலும், யாராவது நம்மள வந்து புள்ளி பண்ணினாலும், நம்ம பாடி நீ உள்ளமா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ குண்டா இருக்க, நீ கருப்பா இருக்க, என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது, கவலையே படக்கூடாது. நம்ம அந்த பாடி ஷேமிங் புள்ளி இதெல்லாம் கவலையே படாம என்ன பண்ணணும், ஹர்ட்டே ஆகக்கூடாது, டிப்ரெஸும் ஆகக்கூடாது. ஒண்ணு அவங்களை எழுத்து நிக்கணும், அல்லது என்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்கு உங்ககிட்ட குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடணும். ஓகேயா? அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வரும்போது கவலைப்படும் பிள்ளையாரே என்ன இந்த மாதிரி யாரும் சொல்லாம நீ வந்து என்ன காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார்கிட்டயும் ஒரு தடவை வேண்டிக்கணும். ஓகே, கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவிக்கஜரபோ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம்.